விஜயகாந்தோட ஓப்பனிங்கை பார்த்துருக்கிறீங்க, அதிமுகவுடைய ஆரம்ப காலம் பார்த்துருக்கிறீங்க. இவருக்கு என்ன மாதிரி ஓப்பனிங் இருக்கும்னு நினைக்கிறீங்க? தான் தெரியும். ஒரு பேர் மினிமம்னு நீங்கள் என்ன செட் பண்ணுவீங்க? அது இப்போ ஒன்றும் கணிக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி அவங்க நிலைமை வேறு, அந்த அரசியல் சூழ்நிலையும் வேறு. ஆனால் இன்றைக்கி இவருக்கு வந்து ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. சச்சஸ் அப்போ நான் சொன்ன மாதிரி காம்படிட்டர்ஸ் குறவு, ஒரு வலிமைமிக்க தலைவர்கள் குறவு. இன்றைக்கி திமுகவை எடுத்து தான் போடுறான்னு வேறு வழி இல்லை. அடுத்து நான் சொல்கிறது அவருக்கு எந்த பின்னணியும் அவருக்கு கிடையாது. பின்னணின்னு என்ன சொல்கிறீங்க? அதாவது இப்போ நான் பெரியார் வாரிசு, அண்ணா வாரிசு, எம்ஜிஆர் வாரிசு அப்படின்னு ஒரு பரம்பரை. இப்போ ஸ்டாலின் அதாவது இப்போ நாங்கள்லாம் ஒரு லைனில் வரோம், அவருக்கு அந்த மாதிரி லைன் கிடையாது. அது அட்வான்டேஜ்னு பார்க்குறீங்க? ஆமாம். ஏன்னா முன்னும் நமக்கு முன்பு இருந்தவர்கள் செய்த தவறுகள், அரசியல் பிளண்டர்ஸ் அவரை வந்து பாதிக்காது. பேகேஜ் கிடையாதுன்னு பார்க்குறேன். ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு தமிழின படுகொலை நடந்தது, கலைஞர் கண்டுக்காமல் விட்டார் அப்படின்னா ஸ்டாலின் பதில் சொல்லி ஆகணும். அந்த காங்கிரஸ் தானே வாங்கிறாரு. இல்லை, அது குறுக்க அப்படி பேசாதீங்க. ஸ்டாலினுக்கு அது பொறுப்பு இல்லை, அவர் செய்யலை. ஆனாலும் அவங்க அப்பா செய்ததுக்கு அவர் விளக்கம் சொல்லணுங்கிற மாதிரி கட்டாயம் இருக்குது. அது வந்து இப்போ இவருக்கு கிடையாது. ரெண்டாவது அட்வான்டேஜ், அவர் சொந்த செல்வாக்கே பில்டப் பண்ணுறார், யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் அடுத்தபடியாக டாக்மேட்டிசம் இல்லை. அதாவது கம்யூனிசம் தான் என் கொள்கைன்னா அதைத்தான் நீங்கள் சொல்லி ஆகணும், கேபிட்டலிசம்னா அதைத்தான் சொல்லி ஆகணும். அவர் வந்து ப்ராக்மேட்டிசம், எது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கொள்கையாக தத்துவங்களாக இருக்குதோ அதை எடுத்து பயன்படுத்தலாம். ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்னு பார்க்குறீங்க அதில்? ஆமாம். அவரே ஹி கேன் கிரியேட் ஏ ஃபிலாசபி. இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி வழியாக வர்றீங்கன்னு வைங்க, நீங்கள் கம்யூனிஸ்டை தான் பேசி ஆகணும். உங்களுக்கு அது சரியில்லைன்னு தெரிஞ்சால் கூட கம்யூனிஸ்டை தான் பேசணும். அவருக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், டாக்மேட்டிசம், அதாவது ஒரு இதில் பூட்டப்படலை. ஹீ இஸ் எ ஃப்ரீ திங்கர், ஹீ கேன் ஃப்ரீ திங்க். ஸோ அந்த அட்வான்டேஜ் இருக்குது. தீஸ் ஆர் ஆல் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஃபார் விஜய். அதாவது எந்த பேக்ரவுண்டும் இல்லாத அவருக்கு ஒரு நன்மை, அவரே வந்து சிந்தித்து செயல்படக்கூடியது அவருக்கு ஒரு நன்மை, அவர் உழைப்பினாலேயே ஒரு அமைப்பை உருவாக்கியது அவருக்கு ஒரு நன்மை. இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் அவருக்கு உண்டு, அதெல்லாம் குறைச்சி மதிப்பிட முடியாது. அதே போல் ஒரு நிலையில் தான் விஜயகாந்த் வந்தார். அவருடைய ஓப்பனிங் அது ப்ராசஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். விஜயகாந்த் பாதிக்கப்பட்டது, அவர் நல்லா தான் வந்தார், உழைப்பெல்லாம் நல்லா வந்தார். ப்ராசஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங்கில் தான் அவர் தவறு பண்ணார். அதாவது ஒரு குரூஷியல் சுச்சுவேஷன் வந்தது. அவர் எதிர்க்கட்சி தலைவர், ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர். அவருக்கு சில பேர் என்ன பண்ணாங்க, அவர் கூட இருந்தவங்க, நீங்கள் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்தால் அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் தான் முதல் மந்திரின்னு சொல்லி தூவம் ஏற்றி விட்டாங்க. நான் அவர்கிட்ட அப்பொழுது என்ன சொன்னேன், நாம் வந்து ஜெயலலிதா கூட்டணியில் வந்த எண்ணிக்கையினால் நம்ம எதிர்க்கட்சி, ஜெயலலிதா அரசியலை எதிர்த்து வந்தது திமுக தான். அவங்க 3வது இடத்துக்கு போயிட்டா கூட அவங்க தான் உண்மையான எதிர்க்கட்சி. நாம் எண்ணிக்கையின் காரணமாக எதிர்க்கட்சி. இந்த சட்டில் டிஸ்டங்ஷன் நீங்கள் புரிஞ்சுங்க. ஜெயலலிதாவை அட்டாக் பண்ணால் நம்மளை தேர்ந்தெடுத்தவர்களே நம்மளை கைவிட்டுருவாங்கன்னு. ஆனால் அவருக்கு யாரோ சொல்லி கொடுத்தாங்க, போயிட்டார், அதை பின்பற்றினார், அது அவுட் ஆகி போச்சு. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் when a crisis comes. அவருடைய ஓப்பனிங்கை விட விஜய்க்கு ஓப்பனிங் பெட்டராக இருக்கும், சற்றேறக்குறைய ஒரே மாதிரி பெட்டராக இருக்கும். ஆக இப்போ விஜய் கூட வராரு, ஒரு நெருக்கடி சூழ்நிலை வருதுன்னு வைங்க, இந்த மாதிரி பிரேக் இல்லாத வண்டி மாதிரி போயிடுறதுக்கு அது வாய்ப்பு உண்டு. அதில் நிதானித்து முடிவெடுக்கிறத பொறுத்து. நெருக்கடிகளை சமாளிக்கிறதும் எதிர்கொள்றதும் சண்டை மாறுதம் செய்யறதும் ஒரு முக்கியமான தலைமை. விஜயகாந்த் எதிர்கொண்டார், சண்டையிட்டார். இவர்கிட்ட அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் பார்க்குறீங்க இருக்கு. நான் சொல்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது சுலபம், வாழ்க்கையை நடத்துறது கஷ்டம். அதே போல் ஒரு என்ட்ரி ஆகிறது வரலாம் சுலபம், அந்த அரசியலை நடத்துறது சில கஷ்ட நஷ்டங்கள். விஜயகாந்தோட தொடக்க காலத்தில் அவருக்கு பர்சன்டேஜ் கிடைத்தது, சீட் அவருக்கு தான் கிடைச்சிது. சற்றேறக்குறைய அது மாதிரி இருக்குமா? இங்கே சீட்டும் கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அது வந்து தேர்தல் முறையை பொறுத்தது. நீங்கள் இது வெள்ளைக்கார முறை, ஃபஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். ஓட்டப்பந்தயத்தில் யார் முதல்ல ஓடியாரானோ அவனுக்கு தான் வெற்றின்னு. 59 ஓட்டு நீங்கள் வாங்குறீங்க,
41 ஓட்டு நான் வாங்குறேன்னு வைங்க, ஓட்டு சதவீதம் எனக்கு அதிகம், வித்தியாசம் 2. ஆனால் நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க, உங்களுக்கு தான் எல்லாம். இந்த ஃபஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் அதான் ஆபத்து. நீங்கள் தமிழ்நாடு பூரா எதிர்கட்சி 49% வாங்கிட்டு தமிழ்நாடு பூரா ஆளுங்கட்சி 51% வாங்குறாங்கன்னு வச்சுங்க, 49% வாங்கி ஒரு சீட்டு கூட வராமல் போகலாம். இந்த தேர்தல் முறை மோசமானது. ஸோ அந்த ஆபத்து இருக்கு. தட் பர்சன்டேஜ் வந்து சீட் வராமல் பர்சன்டேஜ் வரலாம், சீட்டு வராமல் போகலாம். விஜயகாந்த் அவர்களுக்கு கூட அவர் நின்ன இடத்துல தான் ஜெயிச்சார். இல்லை, இப்படி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குமானா வேர் டஸ் இட் லீவ் த டீல்? இல்லை, டிஸ்அட்வான்டேஜ் இஸ் நத்திங் டு டூ வித் விஜய், இட் இஸ் வித் தி சிஸ்டம் ஆஃப் எலெக்ஷன். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சிஸ்டத்தெலாம் விளையாடி. ஆமாம், அதில் நம்ம அதாவது ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு பூரா 49% வாங்கிறத விட எங்கெங்கே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த தொகுதிகளில் 60% வாங்கிறதுக்கு பாடுவாங்க. வாய்ப்புள்ள பகுதி மண்டலம்னு ஏதாவது கணிப்பீங்க? அது அல்ல, அவங்க தான் அது கணிக்க முடியும். அவங்க தொண்டர்கள், ஆதரவாளர்கள், அதெல்லாம் எங்கெங்கே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி அடித்தாங்கன்னா அடிக்கலாம். திமுகவுடைய செயல்பாடுகளையும் வாய்ப்புகளையும் எப்படி மதிப்பிடுவீங்க? அது அவங்கள நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்கள் கூட்டணி அப்படியே தான் இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது. காங்கிரஸ் அங்கேருந்து போகாதுன்னு தான் நினைக்கிறீங்க? காங்கிரஸ் போனாலும் பாதிப்பு இருக்காது, திமுகவுக்கு பாதிப்பு. ஆமாம், காங்கிரஸ் போனால் தாவேக்காவுக்கு போகலாம் இல்லையா? ஸோ காங்கிரஸ் தாவேக்கா, காங்கிரஸ் எங்கே போனாலும் திமுகவை பாதிக்காது. எப்படி சொல்கிறீங்க? நான் இப்படித்தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா அது வந்து ஒரு பர்செப்ஷன் கேமில் ஒரு மைனாரிட்டி ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆகிறதுல சில பகுதிகளில் வந்து நாங்கள் ஏங்க பெருந்தலைவர் காமராஜரே முயற்சி பண்ணி விட்டுட்டாருங்க. காங்கிரஸ் திமுகவோடு இருந்தாலும் இல்லாட்டியும் திமுகவுக்கு பாதிப்பு இருக்காது. காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதையே நான் நினைக்கணும், நீங்க வேணா நினைங்க. இல்ல, ஐம் கீட்டிங் யுவர் தியான். நோயிங் தட் பார்ட்டி தமிழ்நாட்டு அரசியலை பார்க்கும்போது அதுக்கான சூழல் இருக்கா? காங்கிரஸ் ஹேஸ் பிகம் irrelevant இன் பாலிடிக்ஸ். குமரி மாதிரி மாவட்டங்கள்ல பல பகுதிகளில் இன்னமும் கூட அவங்க ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளேயரா இருக்காங்க. எங்கள் ஊரில் பெரிய மனுஷங்களாக இருக்கிறவங்க, பழைய ஆளுங்க, காங்கிரஸ்காரங்கள்லாம் இருப்பாங்க, அது நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கீழ்மட்டத்தில் உங்களுக்கு ஓடி ஆடி உழைக்கக்கூடிய தொண்டர்கள் கிடையாது. காங்கிரஸ் ஆட்சியிலெல்லாம் பங்கு கேட்குறாங்களே, அது நியாயமா? ஏங்க கேட்கறதுக்கு எது வேணாலும் கேட்கலாம்ல. நியாயமான கோரிக்கை அது இல்லை, கிடைக்குமா கிடைக்காதா என்பது வேற. கேட்கறது அது நான் என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ் டெல்லியிலே அவங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று பெற்றுக்கொள்வது நல்லது. அப்படித்தானே திமுக நாடாளுமன்ற ராஜ்யசபா மூலம் அவர் தேர்தலில் நின்று வெற்றி பெறுவது என்பது காங்கிரஸுக்கு கடினம். அவங்க ஊருக்கு 4 பெரிய மனுஷன் இருப்பாங்களே வழி இல்லைங்க கட்சி. நான் சும்மா சொல்லலைங்க, இன்றைக்கி இருக்கிற பசங்க பூரா எல்லாம் விஜயை கொண்டு போயிட்டாரு. பசங்க மட்டும் போதுமா? ஏங்க உங்களுக்கு வேலையை ஓடி ஆடி வேலை செய்கிறதுக்கு நீங்கள் நம்மள்கிட்ட போய் ஓட்டுக்காடுறான்னா அவனுக்கு கார் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், அவனுக்கு கூட 4 ஆள் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அப்போ தான் அவர் ஏறி உட்காருவார் 10 மணிக்கு, போய் 2 ஊர் சுற்றிட்டு வர்றவார். அந்த நிலைமை விஜய் கட்சி கிடையாது. மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும், எந்த இடத்துல எந்த வாக்கு இருக்குன்னு தெரியும். இது ஒரு பொலிட்டிசைஸ்டு லேயராக பார்க்குறீங்களா? விசில் அடிச்சான் குஞ்சுகள்னு விமர்சனம் செய்கிறாங்க. அது நம்ம எது வேணாலும் வார்த்தை இருக்குன்னு சொல்லலாம், தலைவர் காலத்துலேயும் அது சொன்னாங்க. பட் ஹீ இஸ் எ ஃபோர்ஸ். விஜய் இஸ் எ ஃபோர்ஸ் அண்ட் ஹீ ரெப்ரசன்ட்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு. மிகை மதிப்பீடா நீங்கள் நினைக்கலையா? அதுதான் ரியல் மதிப்பீடு, எஸ்டிமேட். இப்போது நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிய புதிய கூட்டணிகள் உருவாயிட்டு இருக்கு. தேமுதிக திமுக பக்கம் போயிருக்கு. அது வந்து ஜெல்லாகக்கூடிய அலையன்ஸா? ஆமாம், ஆகக்கூடிய. ஆமாம், இட் இஸ் எ வைஸ் டெசிஷன். ஆன் டிஎம்கேஸ் பார்ட் ஆர் டிஎம்டிகேஸ் பார்ட்? 2 பேர். தேமுதிக வந்து திமுகவோட போனது திமுகவினுடைய ஒரு நல்ல முடிவு. ஓ, எப்படி சொல்கிறீங்க? அவர் ஏற்கனவே அவங்க ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி, அதுவே போதும். ஏற்கனவே பல தேர்தல்களில் வெற்றி பெற்று இருக்காங்க. இருந்தாலும் மிகுந்த எச்சரிக்கையோடு ஒரு தொகுதியில் 1000 ஓட்டு 5000 ஓட்டு இருந்தால் கூட அதை விடக்கூடாதுங்கிற ஒரு சாதுரியத்தோடு திமுக செயல்பட்டுருக்கிறது. அதாவது அந்த அளவுக்கு அவங்க அதை ஒரு மிதமிஞ்சிய ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இல்லை. அவங்க லீவ் நோ ஸ்டோன்ஸ், கேர்ஃபுல்லாக எல்லாம் இந்த சின்ன சின்ன இறஞ்சி கிடந்தால் கூட அதையும் பொறுக்கணுங்கிற அந்த மனோபாவம்
மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏதோ ஒரு சில சீட்டை கொடுத்துட்டு அவங்கள சேர்த்தா ஒரு தொகுதியில் ஒரு 5000 ஓட்டு வந்தால் கூட நல்லது தானே. அந்த அந்த எண்ணம் வந்து உண்மையிலேயே மிகவும் சாதுரியமான டெசிஷன். தேமுதிக சரி, ஓபிஎஸ் அந்த பக்கம் போறார் போலவே. அவர் மீது பாசம் வைத்துள்ள அந்த முக்குளத்தூர் மாவட்ட பகுதிகள் இருக்காங்க. இந்த மாதிரி அவர் பிஜேபியை நம்பி கெட்டுட்டார், அவருக்கு நம்ம ஆதரவாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த அந்த முக்குளத்தூர் மக்கள் ஒரு 20-25 தொகுதியில் இருக்காங்க. அவர் கேரி பண்ணுறது அதிமுக லெகசி இல்லை, இது ரெண்டும் ஒட்டுமா? அதிமுகங்கிற லெகசி போய் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இப்போ வந்து முக்குளத்தூர் பகுதியில் இவங்க, அந்த கொங்கு வேளாளர் பகுதியில் எடப்பாடி, அப்படி பிரிஞ்சு போச்சு. அதிமுக ஒரிஜினல் அதிமுக இப்போ கிடையாது. ஓபிஎஸ் திமுக அணிக்கு போனால் அது ஒரு வைஸ் டிசிஷனாக பார்ப்பீங்களா? ஆமாம். அவர் வேறு ஒன்றும், அவர் தனி கட்சி ஆரம்பித்து அதுக்கு முதல் போட்டு நடத்த முடியாதுங்க, அதெல்லாம் முடியாது. எந்த காலத்தில் இனிமேல் அந்த ஆட்சிக்கெல்லாம் கொண்டாடுறது அப்படி என்ன கொள்கை இருக்குது, ஒன்றும் கிடையாது. ஆகையினால சரி, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கக்கூடிய நிலைமை என்னவென்றால் பிஜேபி வர்சஸ் திராவிடியன் மூமெண்ட்டு தான். அதனால் சேஃபாக திராவிடியன் மூமெண்ட்டுக்கு போகலான்னு அவர் முடிவு பண்ணது சரிதான். இப்போ ராமதாஸ் கூட அவங்களோட பேசுகிறாங்கங்கிறாங்க திமுகவோட. ஆமாம். இந்த பாமக இரு கூறுகளாக பார்க்கும்போது அன்புமணி தலைமையிலான பாமகக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிறதா பார்க்குறீங்களா? டாக்டர் ராமதாஸ் கிட்ட அந்த சமூகம் தங்கும் நினைக்கிறேன். அவர்கிட்ட ஒரு கணிசமான மக்கள், பாட்டாளி மக்கள் இருக்கார். இப்போ அவர் சீனியர் வந்து திமுகவோட இருக்கிறாங்க. அவர் டாக்டர் ராமதாஸ். ஆமாம், சொல்கிறாங்க ஒன்று உண்மையாக போய் இட்ஸ் எ குட் டெசிஷன். ஆனால் அரசியல் வந்து திமுக தாவேக்கா தான்.